கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த புதிய மாதத்தில் கூட இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் நம்மை நாமே தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். இந்த புதிய மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதம் இந்த 10வது மாதத்துக்காக நன்றி செலுத்தி நாம் ஜெபம் செய்வோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற சங்கீத பகுதிகள், வேத பட பகுதிகள், துதி ஆராதனை பகுதிகள் எல்லா பகுதியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை நாமே முழுவதுமாக காத்து நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வளமுள்ள தேவனே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம். 9 மாதம் அளவும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து அற்புதமாக அதிசயமாய் நடத்த நம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை கூட 10வது மாதத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த மாதத்தில் கூட நம்முடைய கிருபை பிரசன்னங்களோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவரே நம்முடைய காரியங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் கூட பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே வாசிக்கிற சங்கீத பகுதிகள், வேத பாட பகுதிகள் எல்லா பகுதியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆண்டவரே மியூசிக் வாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை காண்கிற கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும், இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா விதமான நம்முடைய கிருபையினால நம்முடைய வல்லமையினால நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஒரு வேண்டுதல் நடக்குதாவே. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடல் நம்பர் 274வது பாடலை நாம் பாடுவோம். அன்பு செய்கின்ற
Psalm number 7. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல என் ஆத்மாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பெறாதபடி என்னை தப்புவியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளிலே நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடு சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகையனன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை கூலிலே காத்து கடுவான். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்திலே எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய முருகன் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும். நியாயத்திற்கு நியமித்திருக்கிறீரே. ஜனம் கொண்டு உம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்துக்கு எழுந்துள்ளோம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் மீதின் படியும் என்னிலுள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை வழி பண்ணும். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவராய் இருக்கிற தேவனின் இருதங்களையும் உள்ளந்தரைகளையும் சோதித்து தருகிறவர். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவன் நாள்தோறும் பாவின் மேலே சிறங்கொள்கிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை தற்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவனுக்கு மரணாயுதங்களையும் ஆயத்த பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான். தீவனை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை விட்டு அதை ஆயமாக்கினான். தான் விட்டின குழியிலே தானே விழுந்தான். அவன் தீவனை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உணவுமாய் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்குள் பேசி பண்ணாமல் திரும்ப ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கு முடிவுகளே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே முதலாம் வேதப்பாடம் வாசிக்க கேட்போம். ஆதியார் ஏசாயா 58ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 முடிய நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா சாப்டர் 58 verse 1-11. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1-11 முடிய. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை இடத்திலே விசாரித்து தேவனிடத்திலே சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்மாக்கள் ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையிலெல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தையுடைய கையினாலே குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்தில் கேட்க பண்ணும்படியாக இந்த நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசிக்கிறீர்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல
ரெட்டிலும் சாம்பிலும் படுத்து கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபாச நாளாக இருக்குமோ? இதையா உபாச நாள் என்று, உபாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிழைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துருத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். அப்போது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துடித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனத்திலே உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினார். அப்போது இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தில் போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருக்கு போலவும் இருப்பாய். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேதப்பாட பகுதியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாடலை பாடும். பாடல் நம்ம 298வது பாடலை பாடுவோம். எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை சுவே எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகு கஷ்டநோய் படுத்துகையில் கை
துதி ஆராதனைக்காக நம்மை நாமே கண்களை மூடி எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் 9 மாதம் அளவு நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்த நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த 10வது மாதத்தில் கூட ஆண்டவர் கிருபையாக அக்டோபர் மாதத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதிக்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து நடத்துகிறவரே நன்றி. எல்லாரையும் ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துகிறவரே நன்றி. எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவரே உங்களுக்கு நன்றி. நல்ல சுகம்பரம் தந்து நடத்துகிறவரே நன்றி அப்பா. உங்களுடைய கிருபை பிரசனம் கரம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவரே எல்லா சூழ்நிலையை மாற்ற வல்லவரே, அற்புதங்களை செய்ய வல்லவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லி ஆண்டவரே மாலை எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும். அதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிதாவே உமக்கு நன்றி, நித்திய பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, மெய்யான இயேசுவே உமக்கு நன்றி, கிறிஸ்துவே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக மரித்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்தவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இல்லங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே ஆண்டவரை இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் துதிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி. உடைய வல்லமையினாலே நிரப்புவதற்காக நன்றி. உடைய அபிஷேகத்தினாலே நிரப்புவதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் உடைய புது கிருபை தந்து உங்களை அற்புதமாக பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. அதிசயமாய் நடத்துகிற உடைய இலக்கத்திற்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. சமாதானத்தின் தேவனே உமக்கு நன்றி 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 ராஜா. முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எந்த இடத்துல என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணினாலும் அந்த இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறவரே அப்பா. உங்களை ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் வருகிறவரே அப்பா. 1 2 3 பேர்கள் இணைந்து ஜபிக்கும் போது அங்கு வாசல் செய்கிறவரே, அங்கே ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னமானது வருவதற்காக நன்றி ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. பாடல் நம்பர் 271 பாடல், துதித்து பாடிட காத்திருமே. இந்த பாடலை பாடி ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். பாடிட பாத்திரமே துணவன் இயேசுவின் நாமமே, துதித்து பாடிட பாத்திரமே துணவன் இயேசுவின் நாமமே, துதிகளின் ஆதியில் வாசம் செய்யும் தோழனிலே
துதிக்க பாத்திரதா இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே எங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்துகிறவரே அப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகிறவரே, உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாஞ்சைகள் எல்லாம் இருக்கிறவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 ராஜா. எல்லாரும் இணைந்து ஆண்டவரே உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும், அதிசயம் இறங்கட்டும் ஆண்டவரே, உடைய அக்கறை இறங்கட்டும் அப்பா. உடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும், எல்லாரும் மேலும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. இரட்டைப்பான வரலினாலே நிரப்புங்க, ஆசீர்வாதங்களினாலே நிரப்புங்க, சமாதானத்தினாலே நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே, சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், கவலைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே, எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக, திருமண காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே அப்பா, படிப்பின் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எல்லா காரியத்திலும் வெற்றிக்காக நன்மைகளை கட்டணபடியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. அப்படியே நீரை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி ராஜா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா நாளுக்காக நன்றி, இந்த மாதத்தினுடைய புதிய மாதத்துக்காக நன்றி, இந்த 1ஆம் தேதிக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே போதர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, ஆண்டவரே ஊழியர்களுக்காக, சுவிசேஷங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பட்டணங்களை ஆசீர்வதிங்க, கிராமங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா விதமான அரசியல் தலைவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா மக்களின் பாதுகாப்புக்காக, சுகத்திற்காக, ஆசீர்வாதத்துக்காக, ஆத்ம ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சாமி. விசேஷமாக என்னுடைய மும்பை பட்டணத்தையும் மகாராஷ்டிராவுடைய வாழ்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா விதமான இந்த கொள்ளை நோயிலிருந்து எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பிருக்காங்க. மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், டாக்டர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நர்சுமார்களை ஒப்புக் கொடுக்கிறோம், காவல்துறை ஒப்புக் கொடுக்கிறோம், சுகாதாரத்துறையில பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பை தாங்க. உடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா திருச்சபை விசுவாசி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பை தாங்க. எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கு, நல்ல சுகமா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. எங்களோடு இணைந்து ஆண்டவரே ஆராதனையில கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தைகளையாக எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இயேசு மூலம் வேணும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 10வது மாதத்தினுடைய அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில் கூட இந்த வாக்குத்தத்த ஆராதனையில உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இசிஐ திருச்சபையாருக்கும், இசிஐ பவாய் திருச்சபையாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்று போலவும் இருப்பாய். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் கூட இந்த 1ஆம் தேதியிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியங்கள் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்த வசனம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்றும் போலவும் இருப்பாய் என்கிற வசனத்தின்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எப்போதும் செழிப்பாக, எப்போதும் ஆசீர்வாதமாய், எப்போதும் செழிப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்வார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட வசனத்தில் வாசிக்கிறோம்.
இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலிலும் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டத்தை போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றும் போலவும் இருப்பாய் என்பதாக பார்க்கிறோம். நீயும் நீர் பாய்ந்த தோட்டத்தை போல. இன்னைக்கு அநேக கிராமங்களிலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கும்போது அங்கே நீர் பாய்கிற தோட்டத்தை பார்க்கும்போது செழிப்பாக அதை பார்ப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அது நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல. அநேக இடங்களும் உண்டு, வறண்ட நிலங்களும் உண்டு, நீர் இல்லாத இடங்களும் உண்டு. அது பார்க்கும்போது அது பார்க்கவும் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, தண்ணீர் செழிப்பாக இருக்கிற நீர் பாய்ச்சல் அதிகமாக இருக்கிற தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்பதாக ஆண்டவர் இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் கடந்த மாதங்களிலே கடந்த தினங்களிலே நம்முடைய வாழ்விலும் கூட அநேக காரியங்களை நாம் சந்தித்திருப்போம், எல்லா சூழ்நிலைகளையும் நாம் கண்டிருப்போம். ஆனாலும் கூட ஆண்டவர் நீ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட நீ ஆசீர்வாதமாக நீ நீர் பாய்ச்சல தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய் என்பதை செழிப்பான ஆசீர்வாதத்தை குறித்தும் ஆசீர்வாதமான காரியங்களை குறித்தும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பேசுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நானும் ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றும் போலவும் இருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்விலே ஒரு 4 காரியங்களை நாம் சிந்தித்து இந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வாசிக்கிறோம், ஏசாயாவிலே நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதாக நாம பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அணையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் ஊசனம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில கூட நாமளும் நீர் பாய்ந்த தோட்டத்தை போல நாம வற்றாத நீரூற்று போல இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலே நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஒரு காரியம், நாம் கர்த்தரையே நாம் நம்ப வேண்டும், கர்த்தரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசியை வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானா இருப்பான். கர்த்தரை நம்புகிற மனுஷன், அவரே தன் நம்பிக்கையாக கொண்டு வாழ்கிறவன், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் வெயில் காலங்களிலும் ஊசனத்திலும் இலை பச்சையாக இருக்கும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி மழை இல்லாத சூழ்நிலையில் கூட தப்பாமல் அவன் கனி கொடுக்கிறவனாக கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான் என்பதாக நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியம், நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய் என்கிற அந்த வசனத்தின் வழியாக நம்மையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மாத்திரம் நாம் நம்ப வேண்டும், அவர் மேல மாத்திரம் நம்பிக்கை வைக்க வேண்டும். குடும்ப சூழ்நிலையிலே, வேலைகளிலே, படிப்பின் காரியங்களிலே அநேக விதமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்விலே வித்தியாசமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் நினைக்கிறது, யோசிக்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாமே நன்மையாக வராது. எல்லா சூழ்நிலையிலும்
எதிர்மறையாக வரும். ஆனாலும் கூட நாம் ஆண்டவரே சார்ந்து வாழும்போது, அவர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது, அவரையே நாம் நம்பிக்கையாக கொண்டு வாழும்போது அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். மழை காலங்கள், மழை இல்லாத வேளையில் கூட, வெயில் காலங்களில் கூட அவன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக நடப்பட்ட வேர்களை விடுவது போல காணப்படுவான் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர விரும்புகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தண்ணி ஒரு 2 நாள் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒரு நாள் தண்ணி வரவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கடினமாக இருக்கும். ஆனால் தண்ணி இருக்கிற இடத்துல மரங்கள் எவ்வளவு செழிப்பா இருக்கிறதோ, அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட ஒரு நன்மையை தேவன் தர விரும்புகிறவராய் இருக்கிறார். நீ நீர் பாய்ந்த தோட்டத்தை போலவும், எப்போதும் அந்த நீர் பாய்கிற தோட்டம் எப்போ செழிப்பாக இருக்கும், எப்போதும் தண்ணி பாய்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதே போல வற்றாத நீரூற்றை போலவும், அநேக இடங்களை பார்க்கும்போது மழை காலங்களிலே செழிப்பாக இருக்கும், ஓசன காலத்திலே மழை, வெயில் காலத்திலே அது வறண்ட நிலம் போல காணப்படும். ஆண்டவர் சொல்றது, ஒருபோதும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். முதலாவது ஒரு காரியம், நம்மும் தண்ணீர் அண்டலே நாட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். நாமும் தப்பாமல் தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நாமும் நம்முடைய வாழ்விலே செழிப்பை காண வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய இல்லற வாழ்க்கையில, குடும்ப வாழ்வில, எல்லா காலத்திலும் ஆண்டவர் நம்மை செழிப்பாக ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நாம் அவரையே நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். அவர் மேலே நாம விசுவாசம் வைக்க வேண்டும். அவர் என்னை கொண்டு போட்டாலும் சரி, நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் என்பதாக யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியம், நாம் நம்பும் போது, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் தப்பாமல் கனி கொடுக்கிறவனாக இருக்கிறான். அவன் செழிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். அதே போல 2வது வாசிக்கிறோம், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 2வது பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்பதாகவும், இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது காரியம், யார் இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் சொல்லி பார்க்கும்போது, யாரெல்லாம் அவனுடைய வசனத்தின் மேலே வாங்கியுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதை நேசித்து வாசிக்கிறார்களோ, தினந்தோறும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிறவர்களோ, அவங்களுடைய வாழ்விலே அவன் பாக்கியவானாக இருக்கிறான். அவன் நேர்காலில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனி தருகிற இலை உதராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதை பார்க்கிறோம். 2வது ஒரு ஆசீர்வாதம், யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து வேதத்திலே தியானமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர்கள் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். 2வது, நாம் கர்த்தருடைய வேதத்திலே நாம் பிரியமாக இருந்து அதை நாம் தியானம் செய்யும் போது, அதன்படி நடக்கும்போது, அதன்படி நாம் வாழும்போது, நாம் செய்கிற காரியங்களை தேவன் வாழ்க்கை செய்கிறார். நாமும் நேர்காலின் ஓரமாக நடப்படுகிற ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போல நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15, 16 வாசிப்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படி இருக்கும். அப்போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எனப்படும். வனாந்தரத்திலே நியாயவாசமாயிருக்கும்,
செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கியிருக்கும் என்பதை பார்க்க உன்னதத்திலிருந்து நம்மேலே ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படி இருக்கும். அப்படி வண்ணாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்பதாக பார்க்கிறோம். மூன்றாவது, ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறவர்கள், ஆவியானவருடைய வழிநடத்தல்படி நடக்கக்கூடியவர்கள் செழிப்பானவர்களாக வனாந்தரமாக இருந்தாலும் கூட அவர்கள் செழிப்பான வயல்வெளியாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு அனைவருடைய வாழ்வில் கூட உன்னதத்திலிருந்து நம்மையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறவர்கள், உன்னதத்தில் இருக்கிற ஆவியானவரை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்வில் கூட அவருடைய வழிநடத்தின்படி நடக்கிறவருடைய வாழ்வில் கூட வனாந்தரம் போல காணப்படுகிற எல்லா விதமான காரியங்கள் மாறி செழிப்பான வயல்வெளியாக மாற ஆண்டவர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். நாம் அநேகருடைய வாழ்வில் கூட கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறவர்கள் தேவன் அவர்களோடு இடைபடுகிறவராக இருக்கிறார். அவங்களை எல்லா காலத்திலும் அவர் ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இங்கே மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, ஆவியானவருடைய வழிநடத்தின்படி நாம் நடக்கும் போது, ஆவியானுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்விலே இருக்கும்போது நம்முடைய வாழ்வில் கூட செழிப்பான வனாந்தரமான காரியங்கள் எல்லாம் செழிப்பாக மாற கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்திலே நியாய வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கியிருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு மூன்றாவது ஒரு காரியம், நாம் ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்று அதன்படி நம்ம நடக்கும்போது, அதன்படி நாம் வாழும்போது, அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்விலே இந்த வல்லமையான ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர விரும்புவதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம், ஆண்டவர் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம், நாம பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள்ளே இருக்கும்போது, அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்விலே இருக்கும்போது நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற வனாந்தர சூழ்நிலைகள் எல்லாம் செழிப்பானதாய் மாறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இறுதியாக நாம் பார்க்கும்போது உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாக நான் படிக்கும்போது, என்னுடைய ஓய்வு நாளை, என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். உபாகமும் 7ஆம் அதிகாரம் 4-5 கூட வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களிடத்திலே என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரனை விலக பண்ணுவார்கள், அப்போது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே மூண்டு உங்களை சீக்கிரத்திலே அழிக்கும் என்பதாக பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கிறோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை கொடுத்து பயபக்தியாக இருக்கிறீர்களாக, நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைப்படி நடந்து என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பெருமையும் வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும் என்பதாக, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் என்பதாக, விதைப்பும் காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிப்பு காலம் இருக்கும், நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாக குடியிருப்பீர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே 4வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, ஆண்டுடைய ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக ஆசரிக்கும் போது, பயபக்தியாக இருக்கும்போது, நம்முடைய கட்டளையின்படி நடந்து அவருடைய கற்பனையின்படி கை கொண்டு அவளின்படி செய்யும் போதுதான்
நான் ஏற்ற காலத்துல உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனி கொடுக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் முழுவதும் பார்க்கும்போது நாம் ஆண்டவருக்கு பயபக்தியாக வாழும்போது, அவருடைய வசனத்தை நாம் கட்டளையின்படி நடக்கும்போது, அவருடைய கற்பனைகளை நாம் உண்மையாக கைக்கொண்டு நடக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நீ தேசத்திலே சுகமாக குடியிருப்பாய், நீ திருப்தியாக சாப்பிடுவாய் என்பதாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அங்கே வசனம் முழுவதும் படிக்கும்போது அருமையாக சொல்றது, என்னை மறவாதபடி எச்சரிக்காய் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே தர வேண்டும் என்று சொன்னார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போல இருப்பாய் என்ற ஆசீர்வாதங்கள், ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே வர வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவது ஒரு காரியம், நாம் ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக, நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக நான் இவ்வளவு ஜெபித்து அவ்வளவு ஜெபித்து ஏன் இதெல்லாம் என்னுடைய வாழ்விலே வரவில்லை, ஏன் இது முடியலை, ஏன் ஆகவில்லை என்று சொல்லி கேள்விகள் எழுப்பாதபடி, எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் எல்லா காரியங்களும் செய்ய வல்லவர் என்பதை நாம் அவரே நம்ப வாழும்போது, அவரே விசுவாசிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் முதலாவது ஒரு காரியம், நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து வாழும்போது தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறவராக. இரண்டாவது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து அதன்படி வாழக்கூடியவர்கள் அவளை ஆசீர்வதிக்கிறவராக. மூன்றாவது, கர்த்தருடைய அபிஷேகம் பெற்று ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்தின் வழியில நாம் நடக்கும்போது, ஆவியானவருடைய ஆலோசனைப்படி நடக்கும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறவராக. நான்காவது, நாம் கர்த்தருடைய ஓய்வு நாளை, நாம் கர்த்தருடைய கட்டளைகளை நியாயங்களை உண்மையாக கை கொண்டு நடக்கும்போது, அப்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உன்னை மழையை வருஷிக்க பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட நாம் கர்த்தரையே நாம் நம்புவோம், கர்த்தரையே நாம் நம்பிக்கை அவர் மேலே இருக்க வேண்டும். எந்த மனிதர்கள் மேலே நாம் நம்பிக்கை வைத்தாலும் அவங்க நமக்கு நம்பிக்கை வைக்கும்போது அதில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வராது. நான் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பா என்ற வாக்குத்தத்தத்துக்காக நமக்கு நன்றி அப்பா. எல்லா விதமான வெயில் காலங்களிலும் மழை இல்லாத காலங்களிலும் ஆண்டவரே இந்த காரியங்களை குறித்து நாங்கள் யோசிக்கும் போது உண்மையாகவே நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வாதமாக இருக்க, திருப்தியாக இருக்க, செழிப்போடு வாழ ஆண்டவரே வனாந்தரங்கள், என்னுடைய வாழ்விலே காணப்படுகிற வனாந்தரங்கள் எல்லாம் மாற, ஆண்டவரே வறுமைகள் மாற, ஆண்டவரே குறைவுகள் மாற எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு தோட்டம் தண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்தால் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறதோ, ஆண்டவரே ஒரு நீரூற்று ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே அந்த தண்ணி பார்க்கும்போது எப்படி செழிப்பாக இருக்கிறதோ, எங்களுடைய வாழ்விலும் கூட இந்த மாதத்திலே எங்களை ஆண்டவரே செழிப்பாகவும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றப் போவதற்காக நன்றி. உங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற குறைவுகள், வனாந்தரங்கள், ஆண்டவரே கஷ்டங்கள், ஆண்டவரே குறைவுகள், ஆண்டவரே போராட்டங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், தேசத்திலே சுகமாக இருப்பீர்கள், சமாதானத்தோடு இருப்பீர்கள், ஆண்டவரே திருப்தியாக இருப்பீர்கள் என்ற வசனத்தின் வழியாக நாங்கள் சுகமாக இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் திருப்தியாக வாழ கிருபை தாங்க அப்பா. நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உடைய அபிஷேகத்தை நாங்கள் இன்னும் பெற வேண்டும். அந்த அபிஷேகத்திலே நிரம்பி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த அபிஷேகத்திலே நாங்கள் நிரம்பி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா அந்த அபிஷேகத்தில் ஆண்டவரை நிரம்பி வாழ ஆண்டவரே அந்த ஆவியானவருடைய ஆலோசனைப்படி நடக்க, வழிகாட்டின்படி நடக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய ஓய்வு நாளை ஆண்டவரே நீங்கள் அநேக இடங்களில் ஆண்டவரே ஆலயம் திறக்கப்படவில்லை என்று சொன்னாங்க, இல்லங்களில் கூடி நாங்கள் ஜெபிக்கும் போது அங்கே எங்களுக்குள்ளே வருகிறீர், அதற்காக நன்றி. அதை நாங்கள் பயபக்தியாக ஆராதிக்கவும், உங்களுடைய வசனத்தின்படி கை கொண்டு நடக்கவும், உங்களுடைய கட்டளையின்படி ஆண்டவரே சீராக நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்போது நான் ஏற்ற காலங்களில் மழையை வருஷிக்க பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவனே, நீர் அப்படியாக நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எப்போதும் உங்களுடைய வார்த்தையின்படியும் உங்களுடைய பயபக்தியாக வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா.
இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் வழியாக ஆண்டவரே அப்பா ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழ்நிலை உனக்கு நிறவழிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர்ப்பாய்ந்த தோட்டத்தை போலவும் ஒருபோதும் வற்றாத நீருற்றும் போல் இருப்பாய். இந்த வசனத்தின்படியாக ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றியே ராஜா. இந்த மாதத்திலே ஆண்டவரே கடந்த மாதங்களே கண்ட ஆண்டவரே காரியங்கள்லாம் இயேசு நாமத்தினாலே மாறப்போவதற்காக ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஆண்டவரை நிறைவை காணப்போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எல்லா விதமான துதி கன மகிமை பொருட்களை செலுத்துகிறோம். இயேசு மூலம் வேண்டும் நல்லதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நீர்ப்பாய்ந்த தோட்டத்தை போலவும் ஒருபோதும் மற்றாத நீருக்குள் போலவும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வாக்குறுதியின் பிரகாரமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட பாடல் நம்பர் 257 பாடலை நாம் பாடுவோம். ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாளியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாளியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. பஞ்சமாய் ரட்சிப்பை எங்கள் அருளினாரே. அருசையில் பச்சமாய் ரட்சிப்பை எங்கள் அருளினாரே. நிச்சயம் சுவாமியே பற்றியே சாட்சி பாட வேண்டியதே. நிச்சயம் சுவாமியே
மகிமையாக்கக்கூடியவராக நாம் எப்போதும் நீர் பாய்ந்த தோட்டத்தை போலவும் எப்போதும் வற்றாத நீரூற்று போல் இருக்க தேவன் உதவி செய்வாராக. நாம் தவறு செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி தந்ததற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே நீர் பாய்ந்த தோட்டத்தை போலவும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலவும் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றப் போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வறண்ட காரியங்கள், வண்ணாந்தரமான காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஆண்டவரே எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வாதத்தை தரப்போவதற்காக உங்களுடைய சமூகத்தை எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனத்தின் வழியாக எல்லாரையும் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஆராதனையிலே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஐயாமார்களுக்காக, தாய்மார்களுக்காக, ஆண்டவரே வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகள், சிறு பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே மிகவும் கொடிதாக இருந்தாலும் ஆனாலும் நீர் எங்களை ஆண்டவரே நடத்துகிறீர், போஷிக்கிறீர், தேவைகளை சந்திக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசிஐ பாரத திருச்சபைக்கும் விசிஐ பவாய் திருச்சபையாருக்கும் எல்லாரும் இந்த நாமத்தினால வாழ்த்துகிறோம் சுவாமி, ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, மூப்பர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஊருக்கு செல்ல கிருபை செய்து பாதுகாப்பாக அழைத்து வந்து அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஆலயத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. ஆண்டவரே காணிக்கு கொடுத்து உதவி செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே எல்லா விதமான காரியத்தில் ஒரு செழிப்பான ஆசீர்வாதங்களை காண, நன்மையான ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக உமக்கு நன்றியாக. ஆண்டவரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் கூட ஆராதனையில உதவியாக இருக்கிற ஒவ்வொருக்காக சோத்துறோம். ஆண்டவரே ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம், கேட்பதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா விசேஷமாக ஜெகதீஸ்வரத்துக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா விதமான ஆராதனையில உதவியாக இருப்பதற்காக நன்றி. அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை நண்பர்களை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க. திருச்சபையில் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த மாதத்தில் ஆண்டவரை எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் செழிப்பானவர்களாக மாற, ஆசீர்வாதங்களவர்களாக மாற, ஆண்டவரை எல்லா காரியத்திலும் நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற நீங்கள் எங்களுக்கு திரும்ப செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாகனத்தின் பிரகாரமாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான துதி கன மகிமை பொருளுக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் என்னென்னைக்கு நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். Yeah.
சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் சமாதானத்தோடு இருக்க ஆண்டு செய்வாராக. ஆமென். எல்லாருக்கும் சோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.